ரமேஷ் ஒரு குடும்ப தலைவர். அவரோட மாத வருமானம் 10,000 ரூபாய். அந்த மாத இறுதியில 10,000 ரூபாய் முழுசா செலவு செஞ்சுட்டு என் குடும்பத்துக்காக தான் நான் செலவு பண்ணினேன் அப்படின்னு ரமேஷ் ரொம்ப பெருமையா சொல்றாரு. இப்ப இங்க ஒரு கேள்வி எழுது. இந்த 10,000 ரூபாயால குடும்பத்துல எல்லோருக்கும் சமமான பலன் கிடைச்சதா? ஆனா பாத்தீங்கன்னா அந்த தொகையில பெரும் பகுதியில வீட்டுல இருக்கிற ஒருத்தரோட தனிப்பட்ட தேவைகளுக்காக மட்டுமே செலவாயிருக்கலாம். மத்தவங்களோட அடிப்படை தேவைகள், குறிப்பாக பெண்களோடவோ அல்லது குழந்தைகளோடவோ தேவைகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். பணம் செலவழிக்கப்பட்டது அப்படிங்கறது வேற, ஆனா உண்மையிலே யாருக்கு லாபம் போய் சேருது அப்படிங்கறது வேற. இதையே ஒரு நாட்டோட பட்ஜெட்டுக்கு பொருத்தி பாருங்க. அரசாங்கம் ஒவ்வொரு வருஷமும் பல்லாயிரம் கோடிகள் செலவிடுகிறது. இந்த பிரம்மாண்டமான செலவினம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரியான பலனை தருதா அப்படிங்கிற கேள்விக்கு பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஹாய், வெல்கம் டு ப்ரொஃபஷன் கேரியர்ஸ். நான் டாக்டர் ஷமி. இன்னைக்கு வீடியோல ஜெண்டர் பட்ஜெட் அப்படின்னா என்ன அப்படிங்கறத இப்ப பாக்கலாம். பொதுவா ஜெண்டர் பட்ஜெட் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்ட உடனே நம்மள பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அது பெண்களுக்கான பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு தவறான கருத்தை வச்சிருக்காங்க. ஆனா நடைமுறையில பெண்களுக்குன்னு தனியா ஒரு பட்ஜெட் கிடையவே கிடையாது. இப்ப ஐடியாலஜிக்கலா பாத்தீங்கன்னா ஜெண்டர் பட்ஜெட் அப்படிங்கும் போது அதுக்குள்ளாடி ஆண்களும் பெண்களும் அடங்குவாங்க. ஏன்னா இப்ப சில துறைகளை பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு மட்டுமே உரித்தான சில பிரத்யேக சிக்கல்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மைன்ஸ், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், இங்க எல்லாமே ஆண்கள் தான் ஒர்க் பண்ணுவாங்க. இங்க இவங்களுக்கு ஏற்படுற ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ் அப்படிங்கறது ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ ஒரு நாட்டோட பட்ஜெட்ல ஹெல்த் பாலிசிஸ் ஃப்ரேம் பண்ணும்போது இந்த ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸுக்கு சில நிதியை அவங்க ஒதுக்கிதான் ஆவாங்க. இதுவும் ஜெண்டர் பட்ஜெட்டுக்குள்ளாடி தான் வரும். எஜுகேஷன், ஹெல்த், அக்ரிகல்ச்சர், டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு அரசாங்கம் செய்யும் எல்லா செலவுகளும் டிஃபரண்ட் ஜெண்டர்ஸை எப்படி பாதிக்குது, அதாவது சமுதாயத்துல இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை அரசாங்கத்தோட பணம் எப்படி சரி செய்யுது அப்படிங்கறத அனலைஸ் பண்றதுதான் ஜெண்டர் பட்ஜெட். அதாவது ஒட்டுமொத்த கவர்மெண்ட் பாலிசிஸ்ல ஜெண்டரோட தாக்கம் என்ன அப்படிங்கறத பாக்குறது தான் ஜெண்டர் பட்ஜெட். ஆனா கரண்டா இந்தியாவோட அதிகாரப்பூர்வ பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா அது பெண்களும் சிறுமிகளுக்கும் மட்டும் பயனளிக்கிற நிதி ஒதுக்கீடுகளை மட்டுமே இப்போதைக்கு அடையாளப்படுத்தப்படுது. ஜெண்டர் பட்ஜெட்டிங் அப்படின்றது ஒரு பொருளாதார மாற்றத்துக்கான ஒரு கருவி. புரியுறபடி சொல்லணும்னா எக்ஸாம்பிள், ஒரு கிராமத்துல தண்ணீர் பற்றாக்குறை இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இங்க அரசாங்கம் அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலமா குடிநீர் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தை கொண்டு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜல் ஜீவன் திட்டம். இதுக்காக அரசாங்கம் கோடிக்கணக்குல நிதியை ஒதுக்கி ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணீர் கொண்டு வர்றாங்க. இப்ப நீங்க கேட்கலாம், இந்த குழாயில இருந்து வர தண்ணீரை ஆண்களும் குழந்தைகளும் குடிப்பாங்களே, அப்போ ஒரு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கான பொதுவான திட்டம் தானே, அப்ப இது எப்படி இந்த திட்டம் குறிப்பா பெண்களுக்கானது அப்படின்னு. இதுக்கான பதில் என்னன்னா, தண்ணீர் குடிக்கிறது எல்லாரும் தான், ஆனா அந்த தண்ணீரை கிலோமீட்டர் கணக்குல நடந்து போய் சுமந்துட்டு இருந்தது பெரும்பாலும் பெண்கள் தானே. இப்ப இந்த தண்ணீர் சுமைக்கு சுமை குறையும் போது பெரும்பாலும் அந்த பெண்ணுக்கு 2 மணி நேரம் மிச்சம் ஆகுது. இந்த நேரத்தை அவங்க வேற எதுக்காகவும் பயன்படுத்தலாம். இததான் எக்கனாமிக்ஸ்ல டைம் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது நேர வறுமை குறைதல். மிச்சமான இந்த நேரத்துல இவங்க ஒரு சுய உதவி குழுல போய் சேரலாம், அல்லது ஒரு சின்ன தொழிலை தொடங்கலாம், இல்லது படிக்க பயன்படுத்தலாம். காலகாலமா இருக்கிற இன்இக்வாலிட்டிஸ் இந்த செலவு குறைக்குமா அப்படின்னு அனலைஸ் பண்றதுதான் ஜெண்டர் பட்ஜெட் அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்திருந்தோம். இப்ப இத வாய்மொழியா சொல்றது ரொம்ப ஈஸி தான், ஆனா இத டாக்குமெண்டா எப்படி நிரூபிக்கிறாங்க அப்படின்றத இப்ப பார்க்கலாம். இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில 2005-2006 யூனியன் பட்ஜெட்லயே ஜெண்டர் பட்ஜெட் அறிக்கை, அதாவது ஸ்டேட்மெண்ட் முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ ரீசெண்டா வந்து 2026-27 பட்ஜெட்ல இத ஸ்டேட்மெண்ட் 13 வெளியாகி இருக்குது. இந்த அறிக்கையை பாத்தீங்கன்னா மொத்தம் இதுல 3 பகுதிகள் இருக்கும். அது என்னன்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. இப்ப பார்ட் ஏல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கம் ஒதுக்குற நிதியில 100% முழுமையா பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் டைரக்டா பெனிஃபிட் ஆகிற திட்டங்களா தான் இருக்கும். எக்ஸாம்பிள், மிஷன் சக்தி திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட 3200 கோடி ரூபாய் இந்த பார்ட் ஏக்குள்ளதான் வரும். பெண்களுக்கான பாதுகாப்புகள், பிரசவ கால உதவி தொகை, இந்த மாதிரி நேரடியா அவங்களுக்கு போற பணம். இந்த வருஷம் பார்ட் ஏயோட மொத்த மதிப்பு சுமார் 1,700 கோடி ரூபாய். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பார்ட் பி. பார்ட் பி அப்படின்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான பார்ட். ஏன்னா இங்க ஒரு திட்டத்தோட மொத்த நிதியில இருந்து 30% இருந்து 99% வரை பெண்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு கணிக்கப்படுற திட்டங்கள் இதுக்குள்ளாடி அடங்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சமக்கர சிக்ஷா அப்படிங்கிறது பள்ளி கல்விக்கான திட்டம். இந்த திட்டம் ஸ்கூல்ல படிக்கிற பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் பொதுவான திட்டம் தான். ஆனா இந்த மொத்த நிதியில மாணவிகளுக்கு தனியா டாய்லெட் கட்டுறது, அவங்களுக்கு நாப்கின் வழங்குறது, பெண்களுக்கான ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படின்னு இதுல நிறைய உட்பிரிவுகள் இருக்கும். இப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணும்னா, இந்த திட்டத்துல மாணவிகளோட சேர்க்கை விகிதம் எவ்வளவு இருக்கு
இருக்கு, அவங்களுக்கு நேரடியா போய் சேர்ற நிதியோட அளவு என்ன அப்படிங்கிற டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணுவாங்க. அப்படி கால்குலேட் பண்ணி தான் அந்த திட்டத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியை, அதாவது சுமார் 12,630 கோடி ரூபாய ஜெண்டர் பட்ஜெட்ல பார்ட் பி ல காட்டியிருக்காங்க. இந்த வருஷம் ஜெண்டர் பட்ஜெட்ல பார்ட் பி யோட மொத்த மதிப்பு ஏறக்குறைய 3,63,000 கோடி ரூபாய். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பார்ட் சி, இதுல 30% குறைவான பயன் செல்லும் திட்டம் இடம்பெறுது. இந்த வருஷம் பார்ட் சியோட மதிப்பு 29,700 கோடி ரூபாய். இதை கேட்கும் போது ஒரு சிட்டிசனா நீங்க திங்க் பண்ணலாம், எந்த ஒரு பொதுவான திட்டத்திலையும் எப்படி 30% பெண்கள் இருப்பாங்க, சும்மா ஒரு முத்திரையை குத்திக்கிட்டு இந்த ஜெண்டர் பட்ஜெட் தொகையை ரொம்ப பெருசா அரசாங்கம் காட்டுறதுக்கு பயன்படுத்த மாட்டாங்களா அப்படின்னு இந்த கேள்வியை நிறைய எக்கனாமிஸ்ட் முன்வைக்கிறாங்க. ஒரு குருட்டாட்டம் போக்குல இந்த திட்டத்தின் மூலமா வெறும் 30% பெண்கள் தான் பயனடைவார்கள் அப்படின்னு எழுதிட்டு போக முடியாது. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ற மினிஸ்ட்ரிஸ் இத எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணணும். ஜெண்டர் பட்ஜெட்டிங் மெஷர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எப்படி பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட்ல பேசின ஜல் ஜீவன் திட்டத்தை எடுத்துக்குவோம். இது பொதுவான வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டம். ஆனா 2026-27 ஸ்டேட்மெண்ட்ல இதன் மூலம் பெண்களுக்கு கிடைக்கும் பயன் மதிப்பா சுமார் 33,022 கோடி கணக்கிட்டு இருக்காங்க. நீங்க நினைக்கலாம், எப்படி இவ்வளவு அக்யூரேட்டா ஒரு அமௌண்ட் பெண்களுக்கு பலன் தரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் பெண்களின் பலனுக்கும் எப்படி இவங்க மணி வேல்யூ கொடுக்கறாங்க அப்படின்னு இங்கதான் பொருளாதாரத்தோட நுட்பம் இருக்குது. பெண்கள் தண்ணீர் பிடிக்க செலவழிச்ச அந்த பல மணி நேரத்தை கணக்கிடுறாங்க. இந்த மிச்சமான நேரத்துல இவங்க ஒரு சாதாரண கூலி வேலை செஞ்சிருந்தா கூட அவங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைச்சிருக்கும், அதாவது அந்த நேரத்துக்கான கூலிய கணக்கு பண்றாங்க. வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வெறும் சிமெண்ட்டும் மணலும் கிடையாது, அது பெண்களோட நேரத்தை பணமா மாத்திர ஒரு கருவி. ஜெண்டர் பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான வேலை. அது என்னன்னா பொருளாதாரத்துல கண்ணுக்கு தெரியாத அன்பெய்டு கேர் ஒர்க்க ரெகக்னைஸ் பண்றதுதான். அன்பெய்டு கேர் ஒர்க் அப்படின்னா ஒரு பெண் தன் வீட்டுல செய்யற வேலை, லைக் அவங்க காலையில எழுந்ததுல இருந்து சமைக்கிறாங்க, வீட்டை சுத்தம் செய்யறாங்க, குழந்தைகளையும் முதியோர்களையும் கவனிச்சுக்கிறாங்க. இதுக்காக அவங்களுக்கு கொடுக்கப்படுற சம்பளம் 0 தான். ஏன்னா இது குடும்பத்துக்காக செய்யப்படுற கடமை அப்படின்னு இதை யாரும் கண்டுகிட்டதே கிடையாது. ஆனா இதோட எக்கனாமிக் வேல்யூ 0 கிடையாது. ஏன்னா அவங்க இந்த வேலையை செய்யலன்னா குடும்பத்துல இருக்கிற ஆண்கள் நிம்மதியா வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியாது. இந்த அன்சீன் எக்கனாமிக் வேல்யூவை கண்டிப்பா கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ணி தான் ஆகணும். இப்ப இத டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல நம்ம பொருத்தி பார்க்கலாம். இப்ப ஹவுசிங் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்குவோம். கவர்மெண்ட் ஃப்ரீயா ஒரு குடும்பத்துக்கு வீடு கட்டி கொடுக்குது. இந்த வீட்டை குடும்ப தலைவி பேர்ல பதிவு செஞ்சா அவங்களுக்கு சட்டப்பூர்வமா ஒரு சொத்துரிமை கிடைக்குது. இதனால குடும்பத்துக்குள்ள அவங்க முடிவெடுக்கிற அதிகாரம் அதிகரிக்குது. இததான் பார்கெனிங் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபியூச்சர்ல ஒரு பொருளாதார நெருக்கடியோ அல்லது டொமஸ்டிக் வயலன்ஸோ வந்தா கூட அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பான அந்த வீடு இருக்கும். இப்போ இந்த ஜெண்டர் பட்ஜெட் எம்ப்ளாய்மெண்ட்ல எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஒரு பெண்ணுக்கு படிப்பு இருக்குது, திறமை இருக்குது, அவங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு வில்லிங்கா கூட இருக்கிறாங்க. ஆனா குழந்தைய யாரு பாத்துக்கிறது, வேலைக்கு போயிட்டு வர பஸ் பாதுகாப்பானதா, இந்த மாதிரி கேள்விகள் தான் அவங்கள முடக்கி போடுது. கவர்மெண்ட் ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நாங்க எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. பாதுகாப்பான பொது போக்குவரத்து, ஒர்க் பிளேஸ் சேஃப்டி, முக்கியமா தரமான குழந்தை பராமரிப்பு மையம் இருந்தாதான் ஒரு பெண்ணால நிம்மதியா வேலைக்கு செல்ல முடியும். இதே நிலைமை தான் விவசாயத்திலையும் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிராமங்கள்ல விதைக்கிறதுல ஆரம்பிச்சு களை எடுக்கிறது, அறுவடை செய்யறதுன்னு பல மணி நேரம் வயல்ல கஷ்டப்படுறது பெண்கள் தான். ஆனா நிலத்தோட பட்டா அவங்க ஹஸ்பண்ட் பேர்லயோ அல்லது மாமனார் பேர்லயோ தான் இருக்கும். இப்ப நிலம் அவங்க பேர்ல இல்லன்னா அவங்களால ஒரு விவசாயின்னு அரசாங்கமோ பேங்கோ ஏத்துக்காது. அவங்க போய் ஒரு டிராக்டர் வாங்கவோ விவசாய கடன் வாங்கவோ முடியாது. அதனால அக்ரிகல்ச்சர்ல ஜெண்டர் பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது வெறும் அக்ரிகல்ச்சருக்கான ஒதுக்கீட்டை பாக்குறது இல்ல, அந்த பெண்களுக்கு நில உரிமை கடன் உரிமை போய் சேருதான்ற கேள்வி எழுப்புறதுதான். இதனாலதான் கிராமப்புறங்கள்ல சுய உதவி குழுக்கள் நிறைய இம்பாக்ட் ஏற்படுத்துது. ஏன்னா கேபிட்டலே இல்லாத ஒரு சாதாரண கிராமத்து பெண்ணுக்கு சொந்தமா தொழில் தொடங்க நினைக்கும் போது சுய உதவி குழுக்கள் அவங்களுக்கு சேமிப்பு கடன் வாய்ப்புகளை உருவாக்குது. DNLRM திட்டத்துல ஜெண்டர் பட்ஜெட்டிங்க்கு 19,200 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குது. இதன் மூலமா பெண்கள் வெறும் பயனாளிகளா மட்டும் மாறாம ஒரு எக்கனாமிக் ஏஜெண்டா மாறுறாங்க. நெக்ஸ்ட் டிஜிட்டல் அண்ட் பினான்சியல் இன்க்ளூஷனை பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு எல்லா பெண்களுக்கும் 0 பேலன்ஸ்ல பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியாச்சுன்னு சொல்றோம். கவர்மெண்ட் கிட்ட இருந்தும் அவங்க அக்கௌண்ட்ல பணமும் வருது. இது நல்ல விஷயம் தான். ஆனா வெறும் பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறதோ அல்லது பணம் வர்றதோ மட்டும் எம்பவர்மெண்ட் ஆகிட முடியாது. இந்த பணத்தை செலவழிக்க முடிவு எடுக்கும் உரிமை உண்மையிலேயே அந்த பெண்ணுக்கு இருக்கா, அல்லது அக்கௌண்ட் அவங்க பேர்ல இருக்கும் ஆனா அந்த பணத்தை முழுக்க வீட்டுல இருக்கிற ஆண்கள் தான் கையாளுவாங்களா? இதை அனலைஸ் பண்றதுதான் உண்மையான
ஜெண்டர் அனாலிசிஸ். இவ்வளவு நேரம் நம்ம பெண்களுக்கான பொதுவான தேவையை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா இதை கேட்டுட்டு இருக்கிற ஒரு சிட்டில இருக்கிற ஐடி கம்பெனியில ஒர்க் பண்ற ஒரு பெண்ணோட தேவையும் ஒரு கிராமப்புறத்துல இருக்கிற ஒரு பொண்ணோட தேவையும் ஒன்னா இருக்காதுல்ல. ஒரு பிராட் வியூல பார்த்தோம்னா பெண்கள் எல்லாரும் ஒரே மாதிரியானவர்கள் அல்ல. இதத்தான் இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப படிச்ச ஒரு சிட்டில இருக்கிற ஒரு விமன் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்னவா இருக்கும்? ஒர்க் பிளேஸ் சேஃப்டி, டிஜிட்டல் எம்ப்ளாய்மெண்ட், கிரன்ச் ஃபெசிலிட்டி, மெட்டர்னிட்டி லீவ் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஆனா ஒரு கிராமத்து பெண்ணுக்கு குடிநீர் தட்டுப்பாடு, சொந்தமா நில உரிமை இல்லாதது பெரிய சிக்கலா இருக்கும். இதனால அவங்க எந்த சோசியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுல டிசேபிள்டு விமன் அப்புறம் ட்ரைபல் விமன் இவங்களோட தேவை இன்னும் பல அடுக்குகளா மாறுபடும். இதனால ஜெண்டர் அனாலிசிஸ்ல பாவர்ட்டி, ரெசிடென்ஸ், காஸ்ட் இந்த மாதிரியான மற்ற இன்இக்வாலிட்டிஸும் எப்படி பின்னி பிணைஞ்சிருக்குது அப்படிங்கிற இன்டர்செக்ஷனாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு நிதி ஒதுக்குறது தான் சிறந்த ஜெண்டர் பட்ஜெட்டிங். இவ்வளவு பெரிய நாட்டுல இந்த ஜெண்டர் பட்ஜெட்டிங் அப்படிங்கறத அனலைஸ் பண்றது யூனியன் கவர்மெண்டோட வேலை மட்டும் கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்டும் லோக்கல் பாடிஸுக்கும் இதுல நிறைய பங்கு இருக்குது. ஏன்னா இந்தியா ஒரு பெடரல் கண்ட்ரி தானே. எக்ஸாம்பிள், ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் அமைக்கும் போது கூட பெண்களோட பாதுகாப்பை எப்படி பாதிக்கும் அப்படின்னு சிந்திக்கணும். இதுதான் லோக்கல் பாடிஸ் லெவல்ல ஜெண்டர் பட்ஜெட்டிங். இப்போ பட்ஜெட் அப்படின்னு சொன்ன உடனே அரசாங்கம் பண்ற செலவு மட்டும்தான் நம்ம மனசுல தோணும் இல்லையா? ஆனா பட்ஜெட்ல அரசாங்கத்துக்கு வர ரெவென்யூவும், அதாவது டாக்ஸேஷனை பத்தியும் இருக்கும். இந்த டாக்ஸேஷன் கூட ஜெண்டர் அனாலிசிஸ்ல இருக்குது. இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி இது மூலமா யார் மேல அதிகமான பொருளாதார சுமை இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்றது கூட ஜெண்டர் பட்ஜெட்டிங் தான். ஃபார் எக்ஸாம்பிள், எல்பிஜி கேஸ் அல்லது வீட்டுல பயன்படுத்துற அத்தியாவசிய பொருட்கள் மேல கவர்மெண்ட் ஜிஎஸ்டி உயர்த்துச்சுன்னு வச்சுக்குவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா குடும்ப செலவு கூடிரும். இதனால ஃபேமிலி பட்ஜெட்ல ஏற்படுற பற்றாக்குறையை சமாளிக்கிற சுமை பெரும்பாலும் பெண்களோட தலையில தான் வந்து விடுது. அதனாலதான் இது வெறும் செலவினம் மட்டும் கிடையாது, ஆனா இது ஒரு ஜெண்டர் சென்சிட்டிவ் பாலிசி அப்படின்னு எக்கனாமிஸ்ட் சொல்றாங்க. 2026-27 பட்ஜெட்ல அடையாளம் காணப்பட்ட ஜெண்டர் பட்ஜெட்டோட தொகை 5,878 கோடி ரூபாய். அதோட மீனிங் கவர்மெண்ட் 5 லட்சம் ரூபாவை முழுமையா பெண்களுக்கு செலவழிச்சிட்டாங்க அப்படின்றது கிடையாது. ஒரு ஒட்டுமொத்த திட்டத்துல பெண்களுக்கு பயன்படும் அப்படின்னு அடையாளம் காணப்பட்ட தொகை மட்டுமே. இப்ப நிறைய பேருக்கு தோணலாம், கவர்மெண்ட் வந்து பெண்களுக்கு நாங்க 5 லட்சம் ரூபாய் ஒதுக்கிட்டோம் அப்படின்னு தம்பட்ட அடிச்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு. ஏன்னா சில கார்பரேட் கம்பெனிஸ் ஏதோ 2-3 மரக்கன்றுகளை நட்டுட்டு நாங்க சுற்றுச்சூழல் காவலர்கள் அப்படின்னு சொல்றது மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தோணலாம். உண்மை பாத்தீங்கன்னா பாலிசி லெவல்ல இது எவ்வளவு பெஸ்டா இருந்தாலும் இதுக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்கதான் செய்யுது. இப்ப ஃபர்ஸ்ட் லிமிடேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேப்பர்ல பல கோடி ரூபாய் அப்படின்னு நிதியை ஒதுக்கினாலும் வருஷ கடைசியில அந்த நிதி முழுமையா பயன்படுத்தப்படாம அரசாங்க கஜானாவுக்கே திரும்பி போக வாய்ப்பு இருக்குது. இதுதான் அண்டர் யூட்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப செகண்ட் லிமிடேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது உண்மையான பெனிஃபிஷியரிஸ் கிட்ட போகாம நிர்வாக சிக்கல்னால இடையிலேயே தேங்கி நிக்கலாம். இப்ப தேர்ட் பாத்தீங்கன்னா ஆட்ரிபியூஷன் ப்ராப்ளம் அப்படின்ற காஸ் அண்ட் எஃபெக்ட் ப்ராப்ளம் இருக்குது. இப்ப ஆட்ரிபியூஷன் ப்ராப்ளம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், கவர்மெண்ட் 10,000 கோடிகள் செலவு செஞ்சு ஒரு நேஷனல் ஹைவே உருவாக்குறாங்க. இந்த ஹைவேல ஆண்களும் பெண்களும் பயணம் செய்வாங்க. இதுல இந்த ஹைவேஸ் மூலமா பெண்கள் இத்தனை சதவீதம் பயன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு எப்படி அக்யூரேட்டா பிரிச்சு சொல்ல முடியும்? இது ரொம்ப கடினமான விஷயம் இல்லையா? இதனாலதான் இத வெறும் கணக்கீட்டு வித்தையா சுருங்கிடக்கூடாது அப்படின்னு எக்கனாமிஸ்ட் ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. அப்போ இதுக்கான சொல்யூஷன் தான் என்ன? ஒதுக்கப்பட்ட பல லட்சம் கோடி ரூபாய் உண்மையிலே பயன் அளிச்சதா? அதை எப்படி மதிப்பிடுறாங்க? இதுக்காக ஒரு தெளிவான செயின் ரூலை பயன்படுத்துறாங்க. அது என்னன்னா, இன்புட், அவுட்புட், அவுட்கம், இம்பாக்ட். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாம். இப்ப கவர்மெண்ட் பெண்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்காக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்குவோம். இது வந்து இன்புட். அந்த பணத்தை வச்சு 1 லட்சம் பெண்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்கறாங்கன்னு வச்சுக்குவோம். இது வந்து அவுட்புட். அப்புறம் அந்த ட்ரைனிங் முடிச்சவங்கல்ல ஒரு 50,000 பேருக்கு ஒரு கம்பெனில வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். இதுதான் அவுட்கம். இதனால இந்த பெண்களோட குடும்பத்துல இருக்கிற வறுமை குறைஞ்சு இந்த சமுதாயத்துல அவங்க சுதந்திரமா முடிவு எடுக்கும் திறன் வாங்குறாங்க பாருங்க. இதுதான் இம்பாக்ட். இதை இப்படிதான் படிப்படியா பார்க்கணும். வெறும் 1000 கோடி ரூபாய் ஒதுக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. இதனால என்ன இம்பாக்ட் வந்துச்சு அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு ஜெண்டர் பட்ஜெட்டை இவாலுவேட் பண்றதுக்கு எக்கனாமிஸ்ட் 8 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, அலோகேஷன், எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க அப்படின்றது. செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கவரேஜ், எவ்வளவு பேர் இதனால பயன் அடைஞ்சாங்க அப்படின்றது. தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா அசஸ், முதல்ல பார்த்தோம் ரூரல், அர்பன், டிசேபிள்டு, ட்ரைபல் விமன் இருக்காங்க அப்படின்னு. இதுல எந்த மாதிரியான விமனுக்கு இந்த ப்ரோக்ராம் அசஸ் ஆயிருக்கு அப்படின்றது. நெக்ஸ்ட் யூட்டிலைசேஷன், அலோகேட் பண்ண நிதியில
உண்மையிலே எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது. 5th கொஸ்டின் பாத்தீங்கன்னா அவுட்கம், இதனால என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படிங்கிறது. 6th பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன், எந்த மாதிரியான குரூப் இதுல அதிகம் பயனடைஞ்சாங்க அப்படின்றது. 7th பாத்தீங்கன்னா எம்பவர்மெண்ட், உண்மையிலே விமனோட இன்கமும் டிசிஷன் மேக்கிங் பவரும் இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படிங்கிறது. 8th கொஸ்டின் பாத்தீங்கன்னா லாங் டர்ம் இம்பாக்ட், உண்மையிலேயே ஜெண்டர் இன்இக்வாலிட்டி குறைஞ்சிருக்குதா அப்படிங்கிறது. இந்த 8 கேள்விகளையும் ஒவ்வொரு திட்டத்துக்கும் கேட்கும் போதுதான் ஜெண்டர் பட்ஜெட் அப்படின்றது ஒரு சமுதாயத்தையும் மாற்றும் கருவியாக அமையும். நெக்ஸ்ட் டைம் பட்ஜெட் செய்திகளை பார்க்கும்போது ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெண்டர் பட்ஜெட் அப்படின்றது எவ்வளவு பணம் ஒதுக்கப்பட்டது என்பதை காட்டும் ஒரு பினான்சியல் ஸ்டேட்மெண்ட். ஆனா ஜெண்டர் பட்ஜெட்டிங் அப்படின்றது யார் பயனடைகிறார்கள், யார் பின்தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கறத ஆராயும் ஒரு கண்டினியூஸ் ரிசர்ச் அண்ட் பாலிசி ப்ராசஸ். இப்ப உங்களுக்கான ஒரு கேள்வி, ஒரு கவர்மெண்ட் பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தனி திட்டத்துக்கு மட்டுமே 1000 கோடி செலவிடுது. வேறொரு கவர்மெண்ட் 1000 கோடி ரூபாவை பொதுவா குடிநீர், பாதுகாப்பான போக்குவரத்து, குழந்தைகள் பராமரிப்பு மையம் மற்றும் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவிடுது. இந்த ரெண்டுல எந்த கவர்மெண்டோட முடிவு உண்மையிலேயே பெண்களுடைய பினான்சியல் ஃப்ரீடத்தையும் எம்பவர்மெண்ட்டையும் அதிகரிக்கும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்கனாமிக் கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை.